கிளம்பாம என்ன பண்ணிட்டுக்கிற? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன ட்ரெஸ் போடலாம்னு. சரி, இப்போ புதுசா ஒரு புடவை எடுத்து அதை கட்டிட்டு வா. அதெல்லாம் போட்டு வர முடியாது. ஏன்? ஃபங்க்ஷன் நிறைய பேர் வருவாங்க. நான் கட்டிட்டு இருக்க சாரியை பார்த்துட்டு அதே மாதிரி எல்லாரும் வாங்கிடுவாங்க. அப்புறம் நான் எப்படி தனியாக தெரியறது? ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் வருவாங்க? அதெல்லாம் உன்னை நோட் பண்ண மாட்டாங்க யாரும். பொண்ணுங்களை பற்றி ஒன்று தெரியுமா? நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்துட்டு போய் மறுநாளே அதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஏன் நீ ஃபங்க்ஷனுக்கு போனால் நோட் பண்ண மாட்டியா? நாங்கள் அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். கல்யாணத்துக்கு போனோமா, எத்தனை மணிக்கு பந்தி ஆரம்பிக்குது, எத்தனாவது ரவுண்டு போகுது, என்னென்ன வெரைட்டி சாப்பாடு போடுறாங்க, எது எது நல்லா இருக்குது, இதை தான் நாங்கள் நோட் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன ட்ரெஸ்ஸு தான் போட போகிற? அதுவா, லாஸ்ட் வீக் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனோம்ல, அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஆரஞ்சு கலர் சாரி கட்டிட்டு வந்தாலே, அதை பார்த்துட்டு போய் மறுநாள் நம்ம எடுத்தோமே, அதை தான் இப்போ கட்ட போகிறேன். சரி, சீக்கிரம் கட்டிட்டு வா. கடையில் பார்க்கும்போது கூட வாங்க மாட்டாளுங்க, அடுத்தவங்க கட்டினா உடனே வாங்கிடுவாங்க.